தமிழகத்தில் ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் திமுக செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வெள்ள நிவாரணப் பணிகளை வழங்கியதில் திமுக ஆளும் கட்சியாக செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். அதே வேளையில் மக்கள் குறைகளை வெளிப்படுத்துவதில் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த தலைவர்கள் திமுகவின் செயல்பாட்டை பாராட்டி வருவதாகவும் அப்போது ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த விழாவில் திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாங்கள் இன்றைக்கு ஆட்சியில் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி என்ற அந்த அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும், எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை பெறவில்லை என்று சொன்னாலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தான் ஆளுங்கட்சி, திமுக தான் எதிர்க்கட்சியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நான் அவரிடத்தில் விளக்கம் சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னேன், எப்படி இதை சொல்லுகிறேன் என்று கேட்டபோது, நிவாரணப் பணிகள் ஈடுபடுவதில் ஆளுங்கட்சியாக, அந்த நிவாரணப் பணிகள் முறையாக கிடைக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் போய் போராடுகிற, வாதாடுகிற நிலையில் எதிர்க்கட்சியாக இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.